முதலாவதாக கடவுள் வாழ்த்துடன் நாம் நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, விளையும் மாண்பு யாவையும் பார்த்தன் போல் விளையினால் விளக்குவாய் வா வா வா. அனைவருக்கும் வணக்கம். கல்யாண மாலை குழுவினரையும் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு 11 மணி இருக்கும் இரவில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சொன்னாங்க, இது மாதிரி கல்யாண மாலை நிகழ்ச்சியை அட்லாண்டாவில் நடத்துவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1 மணி நேரத்தில் பதில் சொல்லவும் என்றார்கள். நான் இரவிலேயே தொலைபேசியில் செயற்குழுவிடம் பேசி இந்த நிகழ்ச்சியை அட்லாண்டாவில் நடத்தலாம் என்று முடிவு செய்தோம். ஆனால் காலையில் எந்திரிச்சபோது எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. நைட்டு பேசினது அது கனவா அல்ல நினைவா இல்லை தூக்கத்தில் எதுவும் உளறிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருந்தது. ஆனால் இன்று இவ்வளவு பேரை அட்லாண்டாவே திரண்டு வந்தது மாதிரி இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் நம்முடைய நன்கொடையாளர்களின் ஆதரவு தான். அந்த நன்கொடையாளர்களை இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். நாம் இந்தியாவில் இருக்கும்போது மேல் படிக்க வேண்டும் என்று ஒரு நினைவு வந்தால் நம்மளுக்கு வருவது அமெரிக்கா போகணும் என்ற ஞாபகம்தான். அதேபோல் அமெரிக்கா வந்துவிட்டு நம் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளையோ பையனோ பார்க்க வேண்டும் என்ற நினைவு வந்தால் நமக்கு ஞாபகம் வருவது யாரும் இல்லை, கல்யாண மாலையின் திரு டிவி மோகன் அவர்கள். அந்த அளவுக்கு அவர் நம் மனதில் ஒரு நிலையான இடத்தை பிடித்துள்ளார். ஒரு 2 பேரை நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலே கண்ணு கட்டுது. ஆனால் டிவி மோகன் அவர்கள் கல்யாண மாலையின் சார்பாக 270,000 தம்பதிகளை சேர்த்து வைத்து இன்றும் சிரித்து கொண்டே இருக்கிறார் ஒரு புன்னகை மன்னனாக. அவருக்கு ஏதோ ஒரு நல்ல மாய சக்தி அவரிடம் இருக்கு. கல்யாண மாலை முதல் முறையாக அட்லாண்டாவிற்கு காலடி வைக்கின்றது. அதேபோல் அட்லாண்டா தமிழ் சங்கமும் இந்நிகழ்ச்சியை சன் டிவி மூலமாக ஒளிபரப்பு செய்து உலகுக்கு காலடி வைக்கின்றது. இல்லறமே நல்லறம், நல்ல வரன், நல்ல குடும்பம், நல்ல சமுதாயம் வளர கல்யாண மாலையின் இந்த சமூக பணி மேன்மேலும் வளர தொடர வாழ்த்தி அனைவரையும் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்யாண மாலை US அட்லாண்டா நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் கிரேட்டர் அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு பிரகாஷ் சூசை மற்றும் அவரது துணைவியார் ரெமி பிரகாஷ். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் டாக்டர் கலை பார்த்திபன், சேர்மன் கிரேட்டர் அட்லாண்டா தமிழ்ச்சங்கம், திரு பிரமோத் சாஜா, திரு சக்தி, திரு சிவசண்முகம் சிவக்கொழுந்து, திரு ஆண்டனி, டாக்டர் விவேக், திரு அருள்முருகன் மற்றும் கவிதா பயணி, திருமதி அர்ச்சனா ரெட்டி, திரு விஜய் மற்றும் திரு ராஜா. விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா கொச்சலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம். கார்த்திக், நைஸ் காம்பினேஷன். அனு,
கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலை தான். அனைவருக்கும் வணக்கம். கிரேட்டர் அட்லாண்டா தமிழ்ச் சங்கத்தை வாழ்த்தி கல்யாண மாலை மாத்திரமல்ல, உலகத் தமிழர்கள் அனைவரின் சார்பிலும் கிரேட்டர் அட்லாண்டா தமிழ்ச் சங்கத்திற்கு வாழ்த்துக்களை கூறி கல்யாண மாலையின் வாழ்த்து மடல். ஏட்டிலும் பாட்டிலும் இருக்கும் தமிழ் எப்பொழுதும் நம் வீட்டிலும் நாட்டிலும் இருக்கும் வண்ணம் ரசமான தமிழை ரசிப்பதற்காக ராஜசபை நடத்தும் தங்களிடம் வசமான இதயங்களை வாழ்த்தி தங்கள் அமைப்பை வணங்குகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் எடிட்டிங்கில் ஒரு டீ பிரேக், மிஸ்ஸஸ் மீரா நாகராஜன், இந்த கல்யாண மாலையின் இயக்குனர், இவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்னத்திரை மூலமாக வரன் அறிமுகம் அது இவங்க எடுத்து சொன்னாங்க பாருங்கள். அதை அப்படியே ஒரு பெரிய ஃப்ரேமாக பண்ணோம். பண்ணிவிட்டு அன்றைக்கி பாப்புலராக இருந்த ஒரு டிவி பர்சனாலிட்டிகிட்ட போய் கேட்டோம், கல்யாணத்துக்கு இருக்கிற பெண்ணையோ பையனையோ வந்து யார் உங்கள் முன்னாடி வந்து டிவியில் உட்காந்து வச்சு இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு வரன் போகணும்னு யார் கேட்பாங்க? இதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, எடுப்பா அருமையாக போகும்னு சொல்கிறவங்க ஒரு 10 கேட்டகிரி, இதெல்லாம் உருப்படாது அப்படின்னு சொல்கிறது ஒரு 10 கேட்டகிரி. சொன்ன உடனே எது முடியாதோ அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சோம். அப்போ தான் இந்த கல்யாண மாலை ஆரம்பித்தோம். தேங்க்ஸ் டு மீரா நாகராஜன். மீரா நாகராஜன் கொடுத்த ஒரு சின்ன விதை இன்றைக்கி ஆலமரமாக 2.25 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்குன்னா ஒரு பெண்ணின் மனதில் ஏற்பட்ட சிறிய விதை. அது எது கனவுல நினைக்கலையோ, எதுக்காக நம்ம இது நடக்காதுன்னு சொன்னதை எடுத்து ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், நீ என் சொந்தக்காரனாக இருந்து பண்ணக்கூடாது. இன்னி வரைக்கும் என்னை யார் எந்த மதம் எந்த ஜாதின்னு என்னை யாருமே கேட்டதே கிடையாது. உலகத்தில் எவனுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து கல்யாண மாலை கிடைச்சது. அதுக்கு வந்து எல்லா பெற்றோருக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்தபடியாக சன் டிவி, ஏன்னா ஒரு சூப்பர் சக்ஸஸ் ஷோ பண்ண முடியும், அதை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்க்க முடியும், அது வந்து சன் டிவிக்கு மிகப்பெரிய நன்றி. தமிழ்ச்சங்கம் ரொம்ப கஷ்டமான வேலை வந்து தமிழ்ச்சங்கம் நடத்துறது. காலையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு 2 பேர், சாப்பாட்டுக்கு 2 பேர், கூப்பிட்டு வர 2 பேர், கொண்டு விட 2 பேர். ஆனால் அதெல்லாம் மீறி அதுக்கு என்ன திருப்தி இருக்குதுன்னா, 800 இல்லை 900 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து தமிழ் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான முயற்சி தமிழ்ச்சங்கம் தானே பண்ணியிருக்குது. லாங்குவேஜே புரியாத சொந்தக்காரங்க, நம்ம பெற்றவங்க வந்து நீங்கள் உட்காரும்போது குழந்தைங்களுக்கு ஆனாவனை சொல்ல தெரியாத, ஒரு அழகு தமிழ் தெரியாத, இத்தனை விஷயங்களும் இழந்திருப்போம் இல்லையா, அதை காப்பாற்றி கொடுக்குறீங்க இல்லையா, தமிழ்ச்சங்கத்துக்கு மிகப்பெரிய பாராட்டு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள்,
இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள்.